Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. அடுத்தவனுடைய ரத்தத்தை குடிக்கிறதுக்கு வந்த வர்க்கம் இருக்கு பாருங்க, கடன் வசூலிக்கிற அந்த ரெக்கவரி ஏஜென்ட்ஸ் இருக்கான் பாருங்க, அப்படி ஒரு வர்க்கத்தை நம்ம வளர்த்து விட்டுருக்கோம். இந்த அரலூஸ் இருக்கான் பாருங்க, அவனுங்க கூட இதெல்லாம் யோசிக்க மாட்டான். ராக்கடின்னு சொல்லுவாங்க, பின்னாடி சடையில வைக்கிறது, ஒட்டியானம் இடுப்புல கட்டுறது, அட்டிகை, கல்லு வச்ச வளையல். அப்ப எங்க அனுப்புறாங்கன்னு கேட்டீங்கன்னா, மார்வாடிகளை நோக்கி நகருங்கள், ஒருத்தர் தங்கத்தை இங்க வாங்குங்கன்னு சொல்லி விளம்பரத்துக்கு போடுறாரு. எங்க அடகு வைக்கணும்னு ஒரு விளம்பரம் வருது. மறுபடியும் உங்களுக்கு பணம் வேணும்னு சொன்னா அதுக்கு ஒரு அம்மா வருது, ஆட்டிகான்னு வருது. தங்கம்னா காசு அப்படின்னு ரம்யா கிருஷ்ணன் வருது. அதோ பார் வட்டிக்கடை பெட்டியில் வகை வகையாய் பலகாரம், அத்தனையும் அப்பன் பாட்டனின் ரத்த நெய்யால் சுட்டது. பியூசி படிக்கும் போது எழுதின வரிகள் இன்னைக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. விவசாய கடனை இவங்க தவறாக பயன்படுத்திக்கிறாங்க. விஜய் மல்ல என்ன வாங்கி கட்டிட்டு போயிட்டாரா, லலித் மோடி கட்டிட்டு போயிட்டாரா, சுஷில் மோடி கட்டிட்டு போயிட்டாரா? ரத்தம் குடிக்கின்ற ஓநாய்களிடம் மக்களை மாட்டி வைப்பதற்காக சுயமரியாதையோடு நடந்து கொண்டிருக்கின்ற மக்களை நீங்கள் விலங்குகளாக மாற்றிக் கொள்கிறீர்கள். ஒரு மனுஷனுக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வந்தா என்னெல்லாம் வரும்னு சொல்லிட்டு ஒரு பழைய செய்யுள் இருக்கு. ஆயேன மழை பொழிய இல்லம் வீழ அகத்தடியால் மெய்நோக அடிமை சாக மாயீரம் போகுதென்று விதை கொண்டோட வழிதனிலே கடன்காரன் மறித்து நிற்ப, கோவேந்தர் உழுதுண்ட கடனை கேட்ப, குருக்களோ தட்சணையை வேண்டி நிற்ப, சாவோலை கொண்டு வரும் செய்தி கேட்ப, சர்ப்பம் தீண்ட பாவி மகன் படுந்துயரம் என்னால் ஓயும். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் வேபால் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல். ஒரு வாரமாக நீங்கள் ஊரில் இல்லைங்கிறதுனால பல்வேறு விஷயங்கள் பேசப்படல. அதுவும் பாமர மக்கள், நடுத்தர மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், நகைக்கடன் விவகாரம். இந்த விவகாரம் தான் இப்போ எல்லாருமே ஒரு ரவுண்டு பேசி முடிச்சுட்டாங்க நிறைய பேர். இருந்தாலும் உங்கள் மாநில இதை பேச ஆகணும். பாமர மக்களுடைய கஷ்டம் என்ன, தங்கத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, குறிப்பாக தென்னிந்தியா, தமிழகம் எப்படி தங்கத்துக்கு முக்கியத்துவம் தராங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லி ஆகணும். தாலிக்கு தங்கம் இல்லைன்னா கல்யாணத்தில் ரொம்ப அசிங்கம் அப்படின்னு தற்கொலைக்கு போகிற அளவுக்கு சில குடும்பங்கள்லாம் இருக்குது, ஏழ்மை குடும்பங்கள்லாம் இருக்குது. அந்தளவுக்கு தங்கத்துக்கு முக்கியத்துவம் தராங்க. எது இருக்கோ இல்லையோ தாலிக்காவது தங்கம் வேணும். ஒரு கோயிலில் போய் கல்யாணம் பண்ணுறோம், எளிமையாக 4 பேரை வச்சு கல்யாணம் பண்ணாலும் தங்கம் வேணும் அப்படிங்கிற அளவுக்கு குடும்பங்கள்லாம் இருக்குது. அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது. ரெண்டாவது, அவசர தேவைக்கு தான் நிறைய பேர் முதல்ல வாங்குகிறாங்க தங்கத்தையே. அவசர தேவைக்கு, அன்றாட தேவைக்கு, பல்வேறு தேவைகளுக்கு. அப்படி இருக்கப்பட்ட தங்கத்தை போய் அடகு வைக்கும்போது இவ்வளோ கட்டுப்பாடு வச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு மக்கள் மத்தியில் இப்போ ஒரு எதிர்ப்பு வந்திருக்கு. அதாவது ராஜவேல், தமிழ்நாடு சுயமரியாதை பூமின்னு நம்ம நிறைய பேசுகிறோம், விவாதம் பண்ணுறோம். அதுக்கும் தங்கத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. சுயமரியாதை உள்ளவனுக்கு தங்கம் சொத்து. ஏன்னு கேட்டிங்கன்னா, யார்கிட்டையும் நான் போய் கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுக்கவும் மாட்டேன், கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. கடன் வாங்கணுன்ற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அடுத்தவரிடம் சென்று கை நீட்டி நிற்பதை விட, கடன் பெற்றார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு கம்பர் பாடுவார். அந்த மாதிரி அந்த கடன் வாங்கிறதுன்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சென்டிமெண்ட்டிற்கு எதிரானது, அவர்களுடைய உணர்வுகளுக்கு எதிரானது, அவர்களுடைய சுயமரியாதைக்கு எதிரானது. எங்கேயும் போய் அடுத்தவங்ககிட்ட கை நீட்டி கடன் வாங்கிறத விட நம்மகிட்ட இருக்கிற தங்கத்தை கொண்டு போய் ஒரு அவசரத்துக்கு வாங்கிக்கிட்டு திருப்பி மீட்டு கொள்ளலாம். அவசரத்துக்கும். அதனால தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நீங்கள் வைரத்தில் செய்கின்ற முதலீடுகள் கிடையாது. எல்லாருக்கும் இன்றைக்கி வைரம் வாங்குறதுக்கு வசதி இருக்குது. ஆனால் வைர நகைகள் தமிழ்நாட்டில் அதிகமாக வாங்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, வைர நகைகளை அடகு வைக்க முடியாது. கல் வச்ச நகைக்கு அடமானத்தில் மதிப்பு குறைவு. அப்போது தாலிக்கு தங்கம் கொடுக்கறதுன்றது அரசாங்கமே பல திட்டங்களை கொண்டு வருது. ஏழை எளிய மக்களுக்கு தங்கம் வாங்க முடியாதவர்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுக்கறதுக்கெல்லாம் ஆட்சி காலத்தில் நிறைய எல்லா ஆட்சியிலையும் அது கொண்டு வருவாங்க. இப்போ அந்த தங்கம் அப்படின்றத பார்த்திங்கன்னா, நான் கல்லூரிகள் நுழைந்த காலத்தில் சென்னைக்குள் வரும்போது அப்போ தான் இந்த வட்டி கடைகள் அதெல்லாம் பார்ப்பேன். அந்த சின்ன வயசில் எனக்கு எழுதின ஞாபகம் இருக்குது. ஒரு பையனை ரோட்டில் கூப்பிட்டு போகிற மாதிரி எழுதியிருப்பேன், ஒன்று ஒன்றா காமிச்சிட்டு போகிற மாதிரி எழுதியிருப்பேன். அதோ பார் வட்டிக்கடை பெட்டியில் வகை வகையாய் பலகாரம், அதோ பார் வட்டிக்கடை பெட்டியில் வகை வகையாய் பலகாரம்,
அத்தனையும் அப்பன் பாட்டனின் ரத்த நெய்யால் சுட்டது. அப்பன் பாட்டன் ரத்த நெய்யால் சுட்டதுன்னு நான் பச்சை பாஸில் வந்து பியூசி படிக்கும்போது எழுதின வரிகள் வந்து இன்றைக்கி ஞாபகத்துக்கு வந்துருச்சு, இத்தனை வருஷம் கழிச்சு. அந்த மாதிரி வந்து வட்டிக்கடைகளிலிருந்து மக்களை வெளியே கொண்டு வந்தது, மார்வாடிகளிடமிருந்து மக்களை வெளியேற்றியது வங்கிகள், குறிப்பாக தேசிய வங்கிகள். அப்புறம் விவசாயத்துக்கு இருந்து கடன் கொடுக்கின்ற கூட்டுறவு வங்கிகள், நிலத்திற்கு கடன் கொடுக்கின்ற வங்கிகள். இந்த மாதிரி எல்லா வங்கிகளுக்கும் நீங்கள் தங்கத்தை கொண்டு போய் அடகு வைக்கும்போது அதற்கு உண்டான வட்டி விகிதாச்சாரம் குறைவு. இப்போ தனிநபர் கடன், வீட்டை அடமானம் வைக்கின்ற கடன் என்கின்ற கடனை எல்லாம் விட நகைக்கடனுக்கு உண்டான வட்டி விகிதம் குறைவு. ரெண்டாவது, காதும் வச்ச மாதிரி இவங்க மாட்டுக்கு போய் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, திருப்பி மீட்டு வந்துடுவாங்க, யாருக்கும் தெரியாது. என்ன, சில பெண்கள் வந்து 1000 தான் இருந்தாலும் தாலியை மட்டும் கொடுக்க மாட்டாங்க. தாலி செயின் இருக்கு பார்த்தீங்களா, அதை சரடு வந்து கொடுக்க மாட்டாங்க. அது வந்து அவர்களுடைய உணர்வுகளுக்கு எதிரானது, நம்பிக்கைகளுக்கு எதிரானது. அந்த தாலி கயிறு தவிர அதையும் கூட பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கோ ஒரு அவசரத்திற்கோ மருத்துவ செலவிற்கோ யாரிடமும் சென்று கை நீட்டக்கூடாது என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பரம்பரைக்கு வந்து அது ஒரு சொத்து. நிலத்தை அடமானம் வைக்கணும்னா அதுக்கு 1008 வழிகள் இருக்கு. ஆனால் தமிழ்நாடு பூரா இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே இந்த வட்டிக்கடைகளை நடத்தி கொண்டிருக்கின்ற கும்பல், நான் சொன்ன மாதிரி எப்படி அப்பனும் பாட்டனும் ரத்த நெய்யில் சுட்ட ஒன்றையும் பலகாரத்தை வாங்கி மாட்டி வச்சிருக்கிற மாதிரி அதை வந்து எப்படியெல்லாம் வந்து அவங்கள மிரட்டுவாங்க, அந்த மக்களை காலி பண்ணிட்டு இருந்தாங்கன்ற இடத்துலேருந்து வெளியில் கொண்டு வந்தது வங்கிகள். இப்போ இதனுடைய உள்நோக்கம் வெளிநோக்கம் என்று பார்ப்பதை விட, நான் இது காலதாமதமாக இருந்தாலும் இதை நான் பேசணும்னு நினைச்சது காரணம், கொஞ்சம் எளிய மக்களுக்கு புரியணும், அவங்களுக்கு இதன் மீது இருக்கின்ற ஆபத்து என்னன்னு உணரணும். அது பரவாயில்லை, நம்மை சார்ந்த நக்கீரன் வாசகர்களுக்கு நேயர்களுக்கு இந்த செய்தி போட்டும், அது இல்லாமல் பொதுமக்களுக்கு போகணும். அப்போ ரிசர்வ் வங்கி என்று சொல்லப்படுகின்ற அந்த மத்திய வங்கி ஒரு வரைவு கோட்பாட்டை வந்து வெளியிடுறான், டிராஃப்ட் அறிக்கைன்னு சொல்லுவாங்க. இந்த வரைவு கோட்பாடு வழிமுறை நெறிமுறைகளோடு வருது, கைட்லைன்ஸோட. இது எப்போ அமுலுக்கு வருதுன்றது வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க ரிசர்வ் வங்கி. இது ஒருவேளை நடைமுறைக்கு வந்துவிட்டால், இப்போ ஏன்னா அங்கங்கே போராட்டம்லாம் ஆரம்பிச்சிருக்கு. நான் என்ன சொல்கிறேன், கடந்த ஒரு வருடத்தில் பாருங்கள், தங்கத்தோட விலை ஒரு கிராமுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபாயை தாண்டி இருக்கு. இப்போ தங்கத்தில் யாரெல்லாம் முதலீடு செய்திருந்தார்களோ அவளுக்கு வந்து ஒரு பெரிய லாபம் வந்திருக்கும். அந்த நம்பிக்கையும் அது கொடுக்குது. ஒரு இடத்த போய் வாங்கி வச்சுக்கிட்டேன், ஒருத்தன் பட்டா இல்லாமல் விற்பான், ஒருத்தன் அதுக்கு உரிமையாளராக இல்லாமல் ஏமாற்றி விற்றுருப்பான், ஆவணத்தை மாற்றி விற்றுருப்பான். இது எதுவுமே இல்லை, இவன் கையில் இருக்க சொத்து. இன்றைக்கி தமிழ்நாட்டிற்கு எந்த நடுத்தர குடும்பத்துக்கிட்டையும் குறைஞ்சபட்சம் ஒரு 20லேருந்து 50 சவரனுக்குள்ளே நகை இருக்கும். இன்றைக்கி விற்கிற விலைக்கு அது 20 லட்சம் ரூபாயிலேருந்து 50 லட்சம் ரூபாய்க்கு பெருமானம் உள்ளது. அப்போ அதை வங்கிக்கு போகும்போது ஒரு கிராமுக்கு வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி 9000 ரூபாய் விற்கிதுன்னு வச்சிங்களேன், கிட்டத்தட்ட ஒரு கிராமுக்கு வந்து ஒரு 7500லேருந்து 8000 வரைக்கும் கூட கொடுத்துட்ருப்பாங்க. அப்படி வரும்போது ஒரு பவுன் நகை இன்றைக்கி தேடி கொண்டு போய் வச்சா 75,000 ரூபாய், கிட்டத்தட்ட ஒரு 65,000 ரூபாய் வரைக்கும் கூட உங்களுக்கு வந்துடுது. ஒரு 10 பவுன் நகை வச்சா ஒரு 1000. ஆமாம், 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒரு கடன் வாங்கினோன்னா ஒரு 10 சவரன் நகை இருந்தால் போதும். அதே நேரத்தில் அந்த நகையை போட்டுக்கிட்டு தெரிஞ்சால் பிச்சிட்டு போகிறவனுக்கும் பெரிய லாபம் இருக்கின்ற காரணத்தால் தான் நகைகளையும் அதிகமாக முதலீடு செஞ்சால் கூட வீட்டில் வைக்கிற பழக்கம் வந்துருச்சு, லாக்கரில் வைக்கிற பழக்கம் வந்துருச்சு. இப்போ இந்த ரிசர்வ் வங்கி கொண்டு வந்திருக்கின்ற நெருக்கடிகள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, கழுத்தில் ஒரு சுருக்கு கயிறு போட்டு சைன்னு இழுத்து, நாங்கள் எங்கே சொல்கிறோமோ அங்கே போய் கடன் வாங்கு, நாங்கள் யார் வீட்டில் போய் நிற்க சொல்கிறோமோ சவுகார்பேட்டில் போய் நில்லு. ஏன்னா இந்த சவுகார்பேட்டை போன்ற இடங்களில் கடன் கொடுப்பவர்களுக்கு இந்த விதிமுறைகள் பொருந்துமா என்றால் அதை பற்றிய செய்திகள் எல்லாமே மௌனமாக இருக்கிறது. வங்கிகள் வந்து வெளிப்படையாக என்ன பண்ணுறான், இப்போ ஒரு நகை எடுத்துகிட்டு போகிறோம், நகை எடுத்துகிட்டு போய் போகும்போது எடை போடுறாங்க, கல்லுக்கு கழிக்கிறான், அப்ரைசர்னு ஒருத்தர் வச்சு அவர் வந்து அந்த தங்கத்தினுடைய தூய்மையை வந்து பரிசோதிக்கிறாரு, தரத்தை பரிசோதிக்கிறாரு, மாற்று எத்தனைன்னு பார்க்குறாரு, அது கட்டணமும் வாங்கிக்கிறாரு. அந்த மாற்றுன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, தேய்ச்சி பார்ப்பாங்க என்ன மாற்று இருக்குது. அதனால தான் 10 மாற்று தங்கம் சொல்லுகின்ற பழக்கம் இருக்குது தமிழ்நாட்டில். அந்த மாற்று எத்தனை இருக்குன்னு பார்க்குறதுக்கு அவருக்கு தனிப்பட்ட முறையில் அதுக்கு கட்டணம் உண்டு. அந்த கட்டணத்தை வாங்கி கொண்டு எடை போட்டு அவங்களுக்கு உண்டான உத்தரவாதம்லாம் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த உத்தரவாதமே நகை தான் இல்லையா. அப்படி வந்து அந்த நகைக்கு வந்து
அப்ரைசரை வச்சு அதுக்கு வந்து பணம் கட்டி எடை போட்டு வாங்குகிற இடத்துல இப்போ புதிய விதிமுறை என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 9(1) அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, 9(1)(6) அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, அதை போன்ற சான்றிதழை கட்டாயமாக கொண்டு வர வேண்டும். பேங்க் கடன் கேட்க வரும்போதே அதை எடுத்துகிட்டு வரும்போதே நீங்கள் வெளியில் போய் வாங்கிட்டு வரணும். இது யாருடைய கையில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒன்று நகைக்கடைக்காரன் கையில் இருக்கும், இல்லைனா மார்வாடிகள் கையில் இருக்கும். இப்போ எடை போட்டு அது தக்கம் வந்து எத்தனை மாற்று இருக்குது, எவ்வளோ பியூரிட்டி 915 996 சொல்கிறாங்க இல்லையா, அதை வாங்குறதுக்கு ஒரு செலவு வச்சுட்டானா, ரெண்டாவது வங்கியில் இருக்கிற அப்ரைசருக்கு ஒரு செலவு வச்சுட்டானா, அப்புறம் என்ன சொல்கிறாங்க, மூணாவது வந்து நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு மதிப்பில் வந்து 75% தான் கடன் கொடுக்கணும். 3, இந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுலே வந்து பாதி பேர் காணாமல் போயிடுவாங்க. இதை விட முக்கியமான பேரிடி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தான் அந்த தங்கத்திற்கு உரிமையானவர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும். எப்படி நிரூபிப்பீங்க? அதுக்கு ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கு ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, இப்போ நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நடுத்தர குடும்பங்களில் வந்து திருமணத்திற்கு வந்து சீர் கொடுப்பான். பெண்கள் வந்து இங்கே தான் விளம்பரத்து மூலமாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களே, என் கணவனுக்கு தெரியாமல் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த காசை கொண்டு போய் அக்ஷய திருதி அன்றைக்கி நான் போய் ஒரு தங்கத்தை வாங்கிட்டு வந்தேன், பெரிய முதலீடு. இப்போது ஒரு பொண்ணு வந்து விளையாட்டாக ஒரு செய்தியை சொல்லியிருந்தது நான் பார்த்தேன். ஒரு டிவியை போட்டிங்கன்னா ஒருத்தர் தங்கத்தை இங்கே வாங்குங்கன்னு சொல்லி விளம்பரத்துக்கு போடுறாரு. வாங்கின தங்கத்தை வந்து எங்கே அடகு வைக்கணும்னு இன்னொரு விளம்பரம் வருது. அந்த வாங்கின தங்கத்தை மீட்டு மறுபடியும் உங்களுக்கு பணம் வேணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு அம்மா வருது, ஆட்டிக்கான்னு வருது. அதுக்கு அடுத்தது வந்து இது தங்கம்னா காசு அப்படின்னு ரம்யா கிருஷ்ணன் வருது. இந்த பக்கம் கேஆர் விஜயா வருது. யார் சொல்கிறது கேட்கறதுனே தெரியல அப்படின்னு ஒரு விளம்பரம். அந்த விளம்பரம் இல்லை, ஒரு சின்ன நிகழ்ச்சி வந்து ஒரு பெண் பேசியிருந்தது. எனக்கு வந்து அது ரொம்ப சிரிப்புக்கிடமாக இருந்தாலும் சிந்தனைக்குள்ளானதாக இருந்தது. இனிமேல் தங்கம்னு பேர் தான் வைக்க முடியும்னு நினைக்கிறேன். அது தவிர வேறு ஒன்றும் நடக்காது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவன் வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணுன்றான். இப்போது ஒரு குடும்பத்தில் வந்து நீங்கள் பாருங்கள், ஒரு நடுத்தர குடும்பம், ஒரு கல்யாணத்துக்கு வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு 10 பவுன் நகையை போடுவாங்க. எப்போது 25 வருஷத்துக்கு முன்னாடி. சில குடும்பத்தில் வந்து சீர்வரிசை வந்து அம்மா பெண்களுக்கு பையங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த அட்சய திருதி அன்றைக்கி வாங்கினாதான் எனக்கு சாம்ப விமோசனம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அன்றைக்கி போய் கடையில் வெயிலில் நின்று வாங்கிட்டு அதில் கொஞ்சம் வாங்குறவங்க இருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும்னா இனிமே வாங்குற நகைக்கு அவங்க அந்த டாக்குமெண்ட்டை வந்து பத்திரப்படுத்துகிற பழக்கம் வச்சுக்கலாம். இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி 34-35 வருஷம் ஆகுது. என்னிடம் இருக்க நகைகளுக்கு வந்து ஆதாரம் சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பில்லை எங்கே போய் தேடுவீங்க? அல்லது இதுதான் என்னுடைய நகைகள், என்னுடைய குடும்ப சொத்து அப்படின்னு சொல்லி போய் கொடுத்தீங்கன்னா அதை வங்கி ஏற்றுக்கொள்ளுமான்ற கேள்வி. இதுதான் மிகப்பெரிய அடி இந்த வரைவில். கொண்டு வருகின்ற தங்கத்திற்கு நீங்கள் தான் உரிமையாளர் என்று நிரூபிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு ஒரு காரணம் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, லோன் மேனேஜ்மெண்ட்டு. அப்புறம் இந்த வாங்கி போகிறாங்கல்ல லோனு, அது என்னவா பயன்படுத்துகிறாங்கன்னு வங்கி பார்க்கணுமா? அரை லூஸ் இருக்கான் பாருங்க, அவனுங்க கூட இதெல்லாம் யோசிக்க மாட்டான். அவனுடைய முதலீடு தங்கத்தை கொடுக்குறான், 70% 80% கொடுக்கும்போது உங்களுடைய பணம் ஏற்கனவே உத்தரவாதப்படுத்தப்பட்டு விட்டது. போதா குறைக்கு தங்கத்தோட விலை வந்து ஏறிக்கிட்டே போகிற நேரத்தில் 7000 ரூபாய் கிராம் இருக்கிறதுக்கு இன்னைக்கு கொண்டு போய் அடகு வச்சிருந்தான்னா இன்னைக்கு 9500 ரூபாய் விற்கிது. அவன் மீக்கலை அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே உங்களுக்கு 2500 ரூபாய் லாபம் இருக்குது ஒரு கிராமுக்கு. நீங்கள் ஏலத்துக்கு கொண்டு வரும்போது உங்களுடைய கடனை விட அதிகமாக பணம் வந்து அவனுக்கே நீங்கள் கொடுக்க வேண்டியது வரும். அதெல்லாம் ஏமாற்றணும் இல்லையா? இந்த 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 இதை மட்டும் இல்லாமல் அடிப்படையில் வந்து நீங்கள் பார்க்கும்போது இந்த கட்டுப்பாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க என்னவா அதை பயன்படுத்துகிறாங்க, அது எப்படி போய் வங்கி பார்க்க முடியும்? எப்படி பார்க்க முடியும்? 24 கேரட் இருந்தாலும் 22 கேரட்டுக்கு உள்ள பணம் தான் தருவோம். அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, 24 உள்ள கேரட்டுக்கு வந்து விலை அதிகம், 22 கேரட் வந்து நகை செய்கிற அளவுக்கு உண்டான மதிப்புடையது. ஆகவே இன்னைக்கு பியூர் வந்து அந்த 24 கேரட்டை கொண்டு வந்தாலும் 22 கேரட் கணக்கு பண்ணி தான் கொடுப்பேன்றான். இப்போ ஏற்கனவே இவ்வளோ விலை ஏறிட்டு இருக்கிறதால உங்களுடைய பணம் உத்தரவாதம் வந்துருச்சு இல்லையா? அதுக்கு பிற்பாடு வந்து நீங்கள் வந்து அந்த கடனை வந்து அவர் என்னவா பயன்படுத்துகிறாருன்னு பார்க்கறதுக்கு வங்கிகளுக்கு உரிமை இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த ரீசார்ஜ் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கும். ஏற்கனவே நீங்கள் ஒரு வங்கியில் வந்து லோன் வாங்கியிருப்பீங்க, ஒரு 1 லட்ச ரூபாய் வாங்கியிருப்பீங்க.
அப்போ முன்னாடி என்ன பண்ணோம், ஒரு வருஷம் முடிஞ்சுன்னா அந்த வட்டியை கட்டிடுங்க, வட்டியை கட்டினா தான் அடுத்தது வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் இப்படிலாம் சொல்லுவோம். இப்போ என்ன சொல்லலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு கடனை வாங்கினால் அதை நீங்கள் முழுமையாக கட்டி முடித்தால்தான் அடுத்த கடனுக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். இந்த டிஃபால்ட்டு ரீபேமெண்ட்டில் சில ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுங்க, இந்த வங்கிகள் எல்லாம் ஒரு கூட்டமைப்பு வச்சுருக்கான் இல்லையா, அந்த குப்பத்தொட்டிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும். அது பேர் சிபில். அந்த சிபில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வாங்குகிற கடன்லாம் நீங்கள் சரியாக திருப்பி கட்டலன்னு சொன்னால், இப்போ நான் என்ன சொல்லுவேன், 1 லட்ச ரூபா நான் கடன் வாங்குறதுக்கு 1.5 லட்ச ரூபா மதிப்புள்ள என்னுடைய நகைகள் ஒன்ட்டு இருக்குது. நாளைக்கு நான் கட்டலைனா கூட நீ வித்தினா இன்னைக்கு 2000 2500 ஏறி இருக்கிற காரணத்தால் உன்னுடைய பணமே கவராகி எனக்கு நீ கொடுக்க வேண்டியது இருக்கிற மாதிரி வரும். ஆனால் என்னை பணம் கட்டாத ஒரு பிறவியாக அப்படிதான் சொன்னோம். ஏன்னா டிஃபால்ட்னு வரும்போது அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அந்த சிபிலுடைய பாயிண்ட் உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா எங்கேயுமே நீங்கள் போய் கடன் வாங்க முடியாது. சரி, இந்த சிபிலாவது யார்கிட்ட இருக்கு? ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் நான் ரொம்ப விவரமாக பேசியிருப்பேன். அப்படி வேணும்னு சொன்னால் இணையத்தில் போய் பாருங்கள். இந்தியாவில் இருக்கின்ற பல தேசிய வங்கிகள் இணைந்த கூட்டமைப்பு நடத்தி கொண்டிருந்த சிபில் என்பதை இன்றைக்கு ஒரு அமெரிக்க நிறுவனம் கையெழுத்து விட்டது. அந்த அமெரிக்க நிறுவனம் தான் சிபில் ஸ்கோரை கொண்டு வருது. அப்ப இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை மக்களுடைய கடன் வாங்கும் திறன், தாங்கு திறன், திருப்பி கட்டுகின்ற திறன் இருக்கு பாருங்க, இது எல்லாம் வெளிநாட்டில் இருக்கின்ற ஒரு நிறுவனத்திற்கு தரவுகளாக அவங்க கையில் இருக்கு. அப்ப இதை வைத்து இந்தியாவினுடைய பொருளாதாரம் என்னன்றதெல்லாம் வெளிநாட்டுக்கு நம்ம எப்படி விற்கிறோன்றதுக்கு இது ஒரு உதாரணம். புரியுதுங்களா? அப்ப இதை போன்ற இவ்வளவு சிக்கல்கள் இடத்துல ரிசர்வ் வங்கி கொண்டு வந்திருக்கின்ற இந்த திட்டம் என்பது மக்களை எங்க கொண்டு போய் நிறுத்துன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று, நீங்க சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. எத்தனை குடும்பத்தில் நீ போய் ஆதாரம் கேட்பீங்க? எத்தனை குடும்பத்தில் ஆதாரம் கேட்பீங்க? சீர்வரிசை குடிச்சதுக்கு என்ன இருக்கும்? சில பெண்களுக்கு தங்கத்தை சேகரிப்பது என்பது ஒரு பொழுதுபோக்கு. இது எங்க அம்மா கொடுத்த நகை, நான் வந்து அழிக்க மாட்டேன், அதே வடிவத்தில் தான் வச்சிருப்பேன். இந்த ஒட்டியான நகைகளும் வருது. அந்த பாரம்பரிய நகைகள் என்று வருவது வந்து நிறைய பேர் அழிக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஒட்டியானம், நெத்தி சுட்டி, என்ன இந்த ராக்கடின்னு சொல்லுவாங்க, பின்னாடி சடையில வைக்கிறது. அப்புறம் வந்து ஒட்டியானம் இடுப்புல கட்டுறது, அட்டிகை, கல் வச்ச அட்டிகை, இதெல்லாம் பழங்காலத்தினுடைய வடிவங்கள். கல் வச்ச வளையல், இது எதையுமே கை வைக்க மாட்டாங்க சில பெண்கள். அதுக்கெல்லாம் நீங்கள் எங்கே போய் சர்டிஃபிகேட் கொடுப்பீங்க? அப்போ எங்கே அனுப்புகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, போங்க மார்வாடிகளை நோக்கி நகருங்கள், அவர்கள் போடுகின்ற அத்தனை திட்டங்களுக்கும் அவர்கள் கேட்கின்ற அனைத்துக்கும் கை கட்டி கொண்டு கையெழுத்து போட்டு வாங்க. அவர் சொல்கிறது தான் ரேட்டு, அவர் சொல்கிறது தான் வட்டி என்று வருகின்ற பொழுது, குறைந்த சதவிகிதத்தில் யாரிடமும் நின்று கை கட்டாமல் சுயமரியாதை காப்பாற்றிக் கொள்வதற்கு தங்கத்தை முதலீடாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சுயமரியாதை உள்ள மக்களை கடன்காரர்களாக மட்டுமல்லாமல் கைகட்டி நிற்பவர்களாகவும் மாற்றுவதற்கு ரிசர்வ் வங்கி அநியாயமாக துணை போகிறது என்பது மட்டுமல்லாமல் தனி நபர்களை ஊக்குவிப்பதற்கு இந்த ரிசர்வ் பேங்குக்கு என்ன வேலை? எல்லா வங்கிகளும் எப்படி வந்து சிறப்பாக செயல்படுறாங்க, மக்களை எப்படி ஏமாத்தாம இருக்காங்க, மக்களுக்கு உண்ட எளிய திட்டங்கள் என்ன கொடுக்கணுன்றதான் ரிசர்வ் வங்கியினுடைய வேலை. அதை விட்டுட்டு அவன் சொந்த காசுல வச்சிருக்க தங்கத்தை எடுத்துட்டு போனா, இதுல வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய சோர்ஸை நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுனுடைய விரும்பம் திருட்டு நகைகள் உள்ள வராம பார்த்துக்கணும் அப்படின்றது. எங்கேயாவது தேடிக்கொண்டு வந்து வைக்கின்ற நகைகளை அடகு வைப்பவர்கள் யார் என்று பார்ப்பதற்கு வங்கிக்கு உரிமை இருக்கு. அதனுடைய தரத்தை பரிசோதிப்பதற்கு உரிமை இருக்கு. சந்தேகம் இருந்தால் காவல்துறைக்கு வந்து ஃபோன் பண்ணி கூட சொல்லலாம். ஆனால் ஒரு சாதாரண குடிமகன், நடுத்தர குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவன், சரி அவன் வங்கிக்கு போகிறான், வீட்டு அடமானம் வச்சா லோனை கொடுத்துட்றீங்களா? கொலாட்ரல் செக்யூரிட்டிலேருந்து எத்தனை செக்யூரிட்டி கேட்குறீங்க? அவன் கடனை கட்டலைன்னா ஆட்டோவில் வீட்டுக்கு ஆள் அனுப்புறீங்க, ஃபோன் பண்ணி வீட்டில் இருக்கிறவனே கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறீங்க. கலெக்ஷன் ஏஜென்ட்னு சொல்கிற ஒரு கும்பல், அப்படி ஒரு வர்க்கமே இன்னைக்கு வந்து வளர்ந்துருக்கு. அடுத்தவனுடைய ரத்தத்தை குடிக்கிறதுக்குன்னு வந்த வர்க்கம் இருக்கு பாருங்க, கடன் வசூலிக்கிற அந்த ரெக்கவரி ஏஜென்ட்ஸ் இருக்கான் பாருங்க, அப்படி ஒரு வர்க்கத்தை நம்ம வளர்த்து விட்டுருக்கோம். ஆனால் எளிய மக்கள், ஏழை எளிய மக்கள், அவன் கையில் இருக்கிற 5 சவரன்றது ஒரு வீட்டில் போய் அவன் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அவன் போகிறதுன்னு தெரியாது, வர்றதுன்னு தெரியாது. தமிழ்நாட்டினுடைய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடகு வைப்பது என்பது அவமானம் என்று நினைக்கின்ற பல குடும்பங்கள் இருக்கு. தங்கத்தை கொண்டு போய் வங்கியில் அடமானம் வைக்கணும்னு சொன்னால் அன்றைக்கு அழுகின்ற பெண்கள் அதிகம். முதல்ல நான் என் வீட்டில் இருக்க தங்கத்தை வந்து இன்னைக்கு அடகு வைக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சுன்னு அவர்கள் நினைத்தாலும் கூட, அது நல்ல செயலுக்கு பயன்பட்டு ஒரு வீடு வாங்குவதற்கோ அல்லது மகனுடைய படிப்புக்கோ மகளுடைய படிப்புக்கோ அல்லது ஒரு மருத்துவ செலவுக்கோ
அல்லது ஒரு இடம் வாங்குறதுக்கோ ஒரு வீடு கட்டுறதுக்கோ வீடு வாங்குறதுக்கோ பயன்படுகிறது என்று சொல்லுகின்ற பொழுது அந்த தங்கத்தினுடைய மதிப்பு வந்து எவ்வளோ, அது எத்தனை பேருடைய சுயமரியாதையை காப்பாற்றுது. செல்ஃப் டிபெண்டன்ட் என்று சொல்லப்படுகின்ற தற்சார்பு நிலையை இது சிதைக்கிறது. சிதைச்சிட்டு மார்வாடிக்கு ஜே போடுது. மார்வாடி என்பது ஒரு குறிப்பிட்ட இதுக்கு சொல்ல, நான் அந்த கடன் கொடுப்பதை தொழிலாக வைத்திருக்கின்ற யாராக இருந்தாலும் பொதுவான ஒரு குறியீடில் மார்வாடின்னு சொல்கிறேன். அதுக்காக சொல்கிறேன் நான். லேவாதேவி பண்ணுறவங்க யாராக இருக்கலாம், அவர்களிடம் சென்று மொத்தத்தையும் இழக்கின்ற அநியாயத்தை கொண்டு வரீங்க இல்லையா? தேவைகளுக்காக விவசாய கடனை வந்து இவங்க வந்து தவறாக பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் இருக்கு. எந்த கடனை யார் தவறாக பயன்படுத்தலை? விஜய் மல்லையா என்ன வாங்கி கட்டிட்டு போயிட்டாரா? லலித் மோடி கட்டிட்டு போயிட்டாரா? சுஷில் மோடி கட்டிட்டு போயிட்டாரா? நீங்க என்ன சொல்றேன், 9,000 கோடி 10,000 கோடி கடன் விவசாய கடனை வச்சுட்டு இவர் போய் 9,000 கோடி 10,000 கோடி வந்து கடன் வாங்கிட்டு ஓடி போறவன்லாம் பாக்குறீங்க. விவசாய கடன் வாங்கினா அவன் கார் வாங்குறான்னு வச்சிங்களேன், தன்னுடைய தகுதியை உயர்த்திக்கிறதுக்காக மாற்றி கட்டுறான் கூட வச்சிங்க. அவன் கட்டலன்னு சொன்னால் தான் உங்களுக்கு 1008 ப்ரொசீஜர் இருக்குல்ல, ஏலத்துக்கு கொண்டு வரதுக்கு. நகையை ஏலத்துக்கு கொண்டு வரலாம், நிலத்தை ஏலத்துக்கு கொண்டு வரலாம். என்றைக்குமே வங்கிகள் கொடுக்கின்ற கடன் என்பது அதனுடைய மதிப்பை விட குறைந்தபட்சம் 75-80% கம்மியாக தான் தரீங்க. 70 பூசிட்டு போலி நகையெல்லாம் வச்சு வாங்குறாங்க. அது வந்து வங்கிகளுடைய கடமை. அப்புறம் எதுக்கு மாற்றி தேய்ச்சி பார்க்குறீங்க? அது வங்கியிலே இருக்கின்ற சில ஊழியர்கள் அந்த மோசடியில் அவர்களிடம் ஒன்று சேர்ந்து ஈடுபடுகின்ற பொழுது அந்த திருட்டுத்தனம் நடக்கும். அதெல்லாம் இதுக்கு காரணமாக சொல்ல முடியாது. அப்புறம் எதுக்கு நீங்கள் அப்ரைசர் வச்சு தேய்ச்சி பார்க்குறீங்க? பல இடங்கள் அப்ரைசருக்கு இதுக்குமே இது உண்டு, உள்ளடி உண்டு. நீங்கள் எதுக்கு போனீங்கனாலும் குற்றம் நடக்கும், எதுக்கு போனாலும் குற்றவாளிகள் இருப்பாங்க. அது வந்து அப்போ என் பெரிய பெரிய பேங்க் மேனேஜர்லாம் லஞ்சம் வாங்குறது இல்லையா? ஒரு வங்கியே ஒருத்தர் திவால் பண்ணிட்டு போனார்ல, சினிமாக்காரங்களுக்கு மட்டும்தான் கடன் கொடுப்பாரு. எந்த சினிமா பூஜை நடந்தாலும் அவர் இல்லாமல் நடந்ததே கிடையாது. ஒரு தேசிய வங்கியை வந்து தெருவில் நிறுத்துகிற அளவுக்கு, சந்தி சிரிக்கிற அளவுக்கு கொண்டு வந்தார் ஒருத்தர். அப்புறம் போய் ஜாதி சங்கத்தில் சேர்ந்துட்டார். இது எதுக்கு சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, தவறுகள் எல்லா இடத்துல நடந்தாலும் கூட ஒரு தனி மனிதனுடைய அடிப்படை சுயமரியாதையில் இது கை வைக்கிறது. இரண்டாவது, சாதாரண பொதுமக்களை நீங்கள் அடகு கடைகளை நோக்கி அனுப்பி வைக்கிறீர்கள். ரத்தம் குடிக்கின்ற ஓநாய்களிடம் மக்களை மாட்டி வைப்பதற்காக சுயமரியாதையோடு நடந்து கொண்டிருக்கின்ற மக்களை நீங்கள் விலங்குகளாக மாற்றிக்கொள்ளுகிறீர்கள், அவங்கள அடிமைகளாக்குறீங்க. இதை எதிர்த்து நடத்த வேண்டிய போராட்டம் என்பது தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை ஏழை மக்களுக்கும் உண்டான கடமை நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் வாய் மூடி மௌனியா நீங்கள் இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு வேற ஒரு விஷயத்தை சொல்லி உங்களை திசை திருப்பிடுவான். இது அடிப்படையில் சாதாரண மக்களை மிக அதிகமாக பாதிக்கின்ற செய்தி என்றதால் தான் காலதாமதமாக இருந்தாலும் நம்ம பேசணும்னு நான் சொன்னேன். ஏன்னா இந்த செய்திகள் வந்து ஏன் சரியாலாம் போக மாட்டேங்குதுன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி ஒரு நாள் டிபேட்டோடு அதை வந்து நம்ம மறந்துடுறோம். லாங் டைம் என்று சொல்லப்படுகின்ற நாள் கணக்கில் வந்து பின்னாடி வந்து நீங்கள் யோசிச்சிங்கன்னா இது பலகாலம் வரைக்கும் உங்களை வந்து பாதிக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம அறியாமலே நாம் வந்து ஒப்புதல் கொடுக்குற மாதிரி ஆயிரும். ஒட்டுமொத்தமாக மக்கள் வந்து விழித்திருந்து இதற்காக போராட வேண்டிய நிலைமையை உண்டாக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதுக்காக சில கட்சிகள் இருக்கான் பாருங்க, இந்த நான் ஏழை எளிய மக்களுக்காக கட்சி நடத்துகிறேன், ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட அந்த கட்சியில் இருக்கின்ற தொண்டர்களும் இதை உணர வேண்டும். மக்களுக்காக பேசுகின்ற எல்லா இயக்கங்களும் இதை உணரணும். இல்லைன்னு சொன்னால் உங்கள் தலை அம்மி ஆயிரும், மிளகா அரைச்சிக்கிட்டே இருப்பான். நீங்கள் சொன்ன மாதிரி தான் அமைச்சர் தங்கம் தென்னரசும் மத்திய அரசுக்கு வேண்டுகோள் வச்சுருக்கிறார். ஏற்கனவே ரினியூவல் பண்ணுறத வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது, அதுலேருந்தே மக்கள் இன்னும் மீளல. நீங்கள் மொத்தமாக கட்டி மீட்க சொன்னீங்க, அதுலேருந்தே மக்கள் இன்னும் அந்த கஷ்டத்துலேருந்து மீளல. இப்போ வந்து தலையில் பெரிய இடியை இறக்கியிருக்கீங்க, அதனால் இந்த உத்தரவெல்லாம் திரும்ப பெறுங்க. எளிய மக்கள் நடுத்தர மக்கள்லாம் நகையை அடகு வச்சு எடுக்கிறது தான் அவங்களுடைய பொருளாதாரமே ரன் ஆகுது, அதில் தான் ரன் ஆகுது அப்படின்னு அவரும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னீங்க, தங்கத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, ஏன் தமிழகத்து பெண்கள் தமிழகத்தில் அவ்வளோ தூரம் ஏன் ராஜவேல் உண்மையை சொல்கிறேன். எனக்கு ஒரு அவசரம்னா நான்லாம் அதான் நினைப்பேன். நம்ம எங்கேயும் கடை வாங்குகிற பழக்கம் இல்லை. அதாவது பொதுவாக கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவங்களுக்கு வந்து சில வீம்புகள் இருக்கும். அனாவசியமாக கடன் வாங்கக்கூடாது. சின்ன வயசுலேருந்தே வந்து அப்படி வளர்க்கப்பட்ட ஆட்களில் வந்து நான் ஒருத்தன். கடன் கொடுக்குற பழக்கமும் இல்லை, வாங்குகிற பழக்கமும் கிடையாது. ஆனால் ஒரு அவசரம் அப்படின்னு வரும்போது ஒரு பெரிய செலவு வருதுன்னு சொன்னால்
நம்ம போய் எங்கேயும் யார்ட்டையும் கை நீட்ட தேவையில்லை. ஒரு சொத்து வாங்குகிறோம் அல்லது ஒரு வண்டி வாங்குறோன்னு சொல்லும்போது நேராக போய் வங்கியில் அதை வச்சுட்டு திருப்பி வந்து மீட்டுக்கொள்ளுகின்ற பழக்கம்லாம் உண்டு, எனக்கு உண்டு. நான் வந்து அதை வந்து ஒரு பெரிய வெட்டியாக கௌரவ குறைவாலாம் நினைக்கிறாள். என்னுடைய பொருள் நான் வைக்கிறேன், நான் திருப்பி எடுத்துப்பேன். இப்படி பல குடும்பங்கள் இருக்குது. நீங்கள் இந்த அடிப்படையில் கை வைக்கிறீங்க. இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போது உக்ரைன் போரும் ஆப்ரேஷன் சிந்தூரும் வந்ததுக்கு பின்னாடி போர் மேகங்கள் சூழ்ந்து இனிமேல் என்ன ஆகும்னு சொல்லிட்டு தங்கம் எகிரிடுச்சு. ஒரு பக்கம் வந்து வாங்கினது வந்து 2000-3000 ஏறும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய சொத்தா மாறுகின்ற வாய்ப்புகள் இருந்தாலும் கூட இனிமே வாங்கணுன்றது வந்து கேள்விக்குறியாயிடுச்சு. அப்ப தங்கம் வாங்கினாதான் கல்யாணமே நடக்கும், தாலி கட்டினாதான் கல்யாணமே நடக்கின்ற பூரா மாட்டிப்பான். சரி, இருக்கிற பழசெல்லாம் அடகு வச்சுட்டு ஒன்று புதுசு வாங்கலான்னு சொன்னா முடியாத காரியம். ஏற்கனவே வைக்கப்பட்ட கடன்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா முழுசா கொண்டு வந்து மீட்டாதான் முடியும்னு சொன்னா வட்டி கட்டிட்டா கூட அந்த நகை வந்து பத்திரமா இருக்கின்ற நம்பிக்கையை உடைக்கிறீங்க. அந்த சொத்தை வந்து நீங்க அபகரிக்கிறீங்க. ஒரு திருடன் வந்து அபகரிப்பதை விட, ஒரு அயோக்கியன்ட்ட கொடுக்கறதை விட அரசாங்கமே இப்படி சில விதிமுறைகளை கொண்டு வந்து நீங்கள் மக்களிடமிருந்து அபகரிக்கிறீர்கள். அதற்கு வந்து ரிசர்வ் வங்கி துணை போகுது. இப்ப இது வந்து தனிநபர்களை தான் ஊக்குவிக்கும். தனிநபர்கள் நாளைக்கு என்னெல்லாம் கொண்டு வருவான்னு யாருக்கு தெரியும் இல்லையா? அப்போ ஒரு நிலத்தை அடகு வைக்கணும்னா அதுக்கு கொலாட்டரல் செக்யூரிட்டி, அது இது கேரண்டாரு எல்லாம் போகுது. அதுக்கு ப்ரொசீஜர் அதிகம். தங்கத்துக்கு எதுவுமே கிடையாது. நேரா போனா 1 மணி நேரத்தில் தாங்க கொடுத்துட்றாங்க. இப்ப இதை நீ கை வைக்கிறது மூலமா என்ன பண்ற? அவனை வந்து நிலத்தை கொண்டு போய் அடமானம் வைக்க அனுப்ப போற இல்லையா? இப்போ விலை ஒரு பக்கம் ஏறிட்டு இருக்கு, திடீர்னு 1500 ரூபாய் குறையுது. ட்ரம்ப் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு கூத்தடிக்கும் போது பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து அதில் தான் விலை ஏறது இறங்குறதெல்லாம் நடக்குது. அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை மையப்படுத்தி, ஐரோப்பிய நாடுகளுடைய பொருளாதாரத்தை மையப்படுத்தி தான் தங்கத்தினுடைய விலை வந்து நிர்ணயிக்கப்படுகிறது. அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல நான் கௌரவமாகவும் மரியாதையாகவும் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற நடுத்தர மக்களை, கீழ்த்தட்டு மக்களை வந்து நீங்கள் அழிப்பதற்குண்டான வேலையை ரிசர்வ் வங்கி செய்கிறது. இது வந்து பொருளாதாரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம். அந்த இப்போ எல்லாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அந்த நகை கடன் புதிய கட்டுப்பாடுக்கு. இப்போ தமிழ்நாடு அரசு அமைச்சரும் தங்கந்தன் அரசும் திரும்ப பெறுங்கன்னு சொல்கிறாரு. பொதுவாக அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க. நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னா இப்போ தங்கம் வைக்கிறதுக்கும் இவ்வளோ கட்டுப்பாடு இருக்குது, சிரமமாக இருக்கு அப்படின்னு வாங்குறதுல ஏதாவது பின்னடைவு வருமா? வாங்கும்போது ஏற்கனவே நீங்கள் வந்து 2 லட்ச ரூபாய்க்கு மேலாம் வாங்கினா ஆதார் கார்டெலாம் கொடுத்தா வாங்கணும். முதல்ல வாங்குறதுக்கு காசு இல்லை, வாங்கினதை அடகு வைக்கிறதுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது. விலை வந்து ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே போகுது. இன்னும் 10,000 வரப்போகுது ஒரு கிராமு. அப்போ ஒரு பவுன் சொல்கிற 8 கிராம் என்னாச்சு? 80,000 தொட்டுரும். எங்கே போவாங்க? நீங்கள் நான் என்ன சொல்ல, ஏற்கனவே வந்து மக்களை வந்து செருப்பால் அடிக்கிறதுலாம் இப்போ வரியால் அடிக்கிறான். வரியால் அடிக்கிறான். ஒரு சாதாரண குடிமகன் காலையில் எழுந்து அவன் ஒரு 10 செலவு பண்ணுறான்னா அந்த 10 செலவுக்கு அவன் எவ்வளோ வரி கட்டுறான்னு பாருங்கள். இப்போ எனக்கே ஒரு வங்கியில் ஒருத்தர் பணம் போடுறாருன்னு வச்சுங்க, அதுக்கு டிடிஎஸ் இருக்குது. அல்லது வந்த வருமானத்துக்கு நான் ஆடிட்டர்கிட்ட போகும்போது இத்தனை வருமானத்துக்கு நான் வரி கட்டணும். வண்டி எடுத்தால் டோல் கட்டுறோம், டீசலுக்கு ஜிஎஸ்டி. ஒரு சாதாரண குடிமகன் வந்து அவன் சம்பாரிச்சானா 70-80% வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு வரிக்கு போகுது. இதெல்லாம் 10ல் தானே கடை வாங்க போகிறான். கடை வாங்குற இடத்துலையும் நீங்கள் வந்து அவன் மேலே போய் கை வச்சிங்கன்னா, இந்த தமிழில் ஒரு பழைய செயல் இருக்குது, ஒரு மனுஷனுக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்தால் என்னெல்லாம் வரும்னு சொல்லிட்டு ஒரு பழைய செய்யுள் இருக்கு. ஆயீன மழை பொழிய இல்லம் வீழ அகத்தடியால் மெய்நோக அடிமை சாக மாயீரம் போகுதென்று விதை கொண்டோட வழிதனிலே கடன்காரன் மறித்து நிற்ப கோவேந்தர் உழுதுண்ட கடமை கேட்ப குறுக்களோ தட்சணையை வேண்டி நிற்ப சாவோலை கொண்டு வரும் செய்தி கேட்ப சர்ப்பம் தீண்ட பாவி மகன் படுந்துயரம் என்னால் ஓயும் அப்படின்னு ஒரு செய்யுள் இருக்கு. ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வந்தால் எப்படி வரிசையாக வரும்னு. அதாவது வந்து ஆயின்னா பசு கண்ணு போட்டிருக்கு, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, அந்த நேரத்தில் விதை விதைக்கணும், விதை எடுத்துகிட்டு போனால் தான் போட முடியும். மாயீரம் போகுது என்று விதை கொண்டோட வழிதண்ணிலே கடன்காரன் மறித்து நிற்பேன். அங்கே கடன்காரன் வந்து மறிக்கிறான். பேசிகிட்டே இருக்கும்போது சாவோலை கொண்டு வரும் செய்தி கேட்ப. யாரோ ஒருத்தங்க ஊரில் செத்துட்டாங்கன்னு ஒரு செய்தி வருது, அவனை வந்து பாம்பு வேற கடிக்குதான். கோவேந்தர் உழுதுண்ட கடமை கேட்ப, நிலத்துக்கு உண்டான வரி கட்டலன்னு ஒருத்தர் நிற்கிறாரு, குருக்களோ தட்சணையை வேண்டி நிற்ப. இத்தனை கஷ்டம் வந்தா நான் எங்கடா இருக்கிறதுன்னு ஒரு செய்யல் இருக்கு பாருங்க, அது கூட இதையும் சேர்த்துங்க.
இத்தனைக்கும் கஷ்டப்படுறோம்ல, அது கூட ரிசர்வ் வங்கி கொண்டு வந்து நெறிமுறைகள்னு ஒரு வரி சேர்த்துங்க. அப்படிதான் சொல்ல முடியும் இன்னைக்கு தமிழ்ல சொல்லணும். கட்டுப்பாடு முதல்ல எதுக்கு தான் செய்வாங்க, ஆனா நடைமுறைப்படுத்திட்டா அப்புறம் மக்கள் மாறிக்குவாங்க. இல்ல அப்படின்லாம் நான் எப்படி சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம செய்யுள் சொன்னாலும் இலக்கியம் சொன்னாலும் நடைமுறை வாழ்க்கைன்னு வரும்போது தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவை இதை எதிர்த்து வரவழைக்காம பண்ணாதான் இந்த உருப்படும். இதனால் வந்து கீழ்த்தட்டில் இருக்கின்ற நடுத்தர மக்கள் வந்து நிரந்தரமாக பாதிக்கப்படுவார்கள். அவங்க அடிமை வாழ்க்கை தான் வாழணும். அவசரத்துக்கு யாருக்கிட்ட போவீங்க? ஏங்க இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னாவே உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேட்டுட்டு தான் அட்மிஷன் போடுறான் இல்லையா? எல்லா இடத்துலையும் நீங்க கட்டுப்பாடுகள் கொண்டு வந்துருங்க நடுத்தர மக்களுக்கு. அவன் ஒரு வண்டி வாங்க முடியாது, ஒரு வீடு வாங்க முடியாது, அவன் கடன் தான் வாங்கணும்னு சொன்னா அதுக்கு 1008 நெருக்கடிகள் இருக்கு. அவன் ரத்தத்தை செலவு பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்கிற தங்கத்தையே அவன் கொண்டு போய் முதலீடா செஞ்சு அவனுடைய பணத்தை அவனை முதலீடாக்கிறதுக்கு நீங்க விடலன்னு சொன்னா அவனை எங்க இருந்து வாழ விட போறீங்க? இது 2 மூக்குல 2 விரல விட்டுட்டு மூச்சு விடாதுன்னு சொல்ற மாதிரி அவ்வளவு குரூரமான சிந்தனை இது. ரிசர்வ் வங்கியை எதிர்த்து ஒட்டுமொத்த இந்தியாவும் போராட வேண்டிய காலகட்டம் இது. நடைமுறைக்கு வந்துருச்சுன்னு சொன்னா சாதாரண மக்களுடைய வாழ்க்கை வந்து நேரா சுடுகாடு தான். நீங்க சொன்ன மாதிரி ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்களுக்கு தங்கம் வந்து ஒரு முதலீடு. அவசர தேவைக்கு, ஒரு கல்யாணத்துக்கு, சொந்தக்காரங்களுக்கு கல்யாணம், அதுக்கு போய் செய்யணும், பையனுக்கு ஃபீஸ் கட்டணும், எந்த தேவைகளுக்கும் அத்தியாவசிய தேவைகள் எல்லாத்துக்குமே கை கொடுக்கறது வந்து தங்கம் தான். அந்த எளிமையான நகைக்கடனை வந்து இப்போ இவ்வளோ கட்டுப்பாடு இப்போ பேங்க்லேயே, இந்தியன் பேங்க்லேயே வச்சுருக்காங்களே, 1 மணி நேரத்தில் நகை கடன் தரப்படும் சொல்லி, அந்தளவுக்கு எளிமையாக இருக்கிறது வந்து இவ்வளோ கட்டுப்பாடு தான் சாமானிய மக்கள் பாதிக்கப்படுவாங்க, நடுத்தர மக்கள் பாதிக்கப்படுவாங்க. பெரிய அளவில் இது வந்து மிடில் கிளாஸில் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்போ இந்த கட்டுப்பாடுகளை தளர்த்துவாங்களா திரும்ப பெறுவாங்களா வந்து பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பு வந்திருக்கு, அது மட்டும் நல்லா தெரியுது மக்கள் மத்தியில். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. வணக்கம். வாழ்க தமிழ்நாடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.